வெறும் களிமண்ணை கையில் எடுத்து அந்த களிமண்ணை பிடித்து விநாயகராக அதை மாற்றி அந்த விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை 1வது நாள்ல 3வது நாள்ல வேறு வேறு நாட்கள்ல அதே விநாயகர்ல ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குளத்துல ஏரியில ஆத்துல அந்த விநாயகரை கரைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய களிமண்ணை மறுபடியும் பூமி தாய் மடியிலே சேர்த்து அது விவசாய பெருமக்களுக்கு வாழ்வியல் எல்லா மக்களுக்குமே வேறு வேறு வாழ்வியல் சூழ்நிலைக்கு அந்த களிமண் அந்த ஊரினுடைய ஏரியிலே பயன்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் அந்த களிமண்ணிலிருந்து விநாயக பெருமானை பிடித்து அதற்கு உயிரூட்டி இந்த நிகழ்வு ஒரு ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்பு ஒரு ஆழ்ந்த அறிவியல் இருக்குதுங்க ஐயா. விநாயகர் பெருமானை ஒரு களிமண்ணிலிருந்து பிடித்து உயிரை கொடுத்து எடுத்து செல்வதில் மறுபடியும் கரைப்பதில் ஒரு ஆழ்ந்த அறிவியல் பின்னணி இருக்கு. விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சோல் ஜீவம் நம்ம சொல்றோம், அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது. அதே போலதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது. மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம். இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல். ஆனா இதை எதற்காக அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு புரியலை. போன ஆண்டு இதே துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட்ட பொழுது கலவரம் யாரும் ஏற்படுத்தவில்லை. கலவரத்தை போன ஆண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான். ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிப்பது, சாட்டையால் அடிப்பது, போன ஆண்டு பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார். அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்துக்கு ஆளான பிறகு இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முழுவதுமே அரசு 2021 அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள்ல ஒரு தளர்வு வேண்டும். 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் 2021 விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை, விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை, விநாயகரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை, ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை. பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கை எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்தில் நடந்தது, பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து 2022, 23, 24 எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கி இருக்கின்றார்கள். அதை நாம் கண்டிக்க வேண்டும். காரணம், இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை ஏற்படுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை. 3 லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டோம், எங்க அரசுக்கு வருமானம் இல்ல, கோயில்ல பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். கோவில்ல ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று, கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அதற்கு அரசு சொல்றாங்க, இல்ல உடைஞ்சு போன நகை, பயன்படுத்த முடியாத நகையை உருக்கி இருக்கின்றோம் என்று. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க, அது எப்படிப்பட்ட நகை, அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது, அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது.